என் தேவனே என் ராஜனே உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. ஆமென். கர்த்தருடைய மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வேதனைகள் மத்தியில், கண்ணீர்கள் மத்தியில் அவர் சொல்லியிருக்கார், அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவம் நடந்து அதையே அவர்கள் நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். இந்த நேரத்திலும் கூட ஒரு வேத பகுதியை நாம் தியானிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். வேதம் இப்படி சொல்லுகிறது. 1வது வசனத்திலிருந்தே வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடனே அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவனை சங்கிலிகளாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தாலும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராயிருக்கிறபடியினால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்திவிடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலிலே அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசு பிடித்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசு பிடித்திருந்தவனும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கோபோலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்தில் ஆண்டவர் தெளிவாக ஒரு காரியத்தை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு நமக்கு ஆண்டு விலகி காண்பிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்தில் லேகியோன் என்கிற பிசாசு பிடித்த ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. பிசாசு ஒரு மனுஷனுக்குள் இருக்கும்போது என்னவெல்லாம் நடக்கும்,
அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நாம் தியானித்து கர்த்தர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்புகிறார் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். அநேக நேரங்களிலே நிறைய கேரக்டர், அதாவது பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. ஆனால் அந்த பழக்க வழக்கங்கள் இயல்பாகவே நம்மிடத்தில் இருக்கிறதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, அநேக பழக்க வழக்கங்கள் பிசாசினாலே உண்டாகிறது, பிசாசினாலே வருகிறது. ஆமேன். கர்த்தரோடு இருக்கிற போது கர்த்தர் விரும்புகிற பழக்க வழக்கங்கள் உண்டாகிறது. பிசாசோடு இருக்கிற போது பிசாசு கொண்டு வருகிற அவனுடைய கேரக்டர், பழக்க வழக்கங்கள் உண்டாகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கவனிப்போமானால், இந்த பிசாசு பிடித்தவனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், ஆமேன், இவன் எங்கே தங்கியிருந்தான்? 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அல்லேலூயா. இன்றைக்கும் அநேக பிள்ளைகளை நாம் பார்க்க முடியும், அநேக வாலிபர்களை பார்க்க முடியும். எங்கே இருக்கிறாங்க, எங்கே தங்குறாங்க எதுவுமே தெரியாது. எங்கேயோ கிடப்பான், எங்கேயோ போவான், எங்கேயோ வருவான். ஆனால் இங்கேயும் அதைத்தான் சொல்லுகிறது, பிரேத கல்லறையில் பிசாசு அவனை தங்க வைத்திருந்தானாம். அது மாத்திரமல்ல, அவனுடைய குடியிருப்பு எங்கே இருந்ததென்றால் கல்லறைகளிலே இருந்தது என்று 2வது வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் அநேக வாலிப பிள்ளைகள், ஆமேன், அநேக போதை பழக்கங்களுக்கு ஆளாகி எங்கே படுத்திருக்கிறாங்கன்னு கூட தெரியாது பாருங்க. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த பிசாசு அவனுக்குள் இருந்ததினால்தான் அவன் கல்லறையே தன்னுடைய குடியிருப்பாக கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, அவனை சங்கிலிகளாலும் விலங்குகளாலும் ஒருவனும் கட்டக்கூடாதிருந்தது. அப்படியே அவனை கட்டினாலும் அவைகளை முறித்தெறிந்து விட்டு அவன் தகர்த்து போட்டு விடுவான். அல்லேலூயா. அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் முரட்டுத்தனமான சுபாவம் உடையவர்களாக, கீழ்ப்படியாமை உள்ளவர்களாக, எந்த காரியத்தையும் தகர்த்து போடுகிறவர்களாக, எந்த ஒரு கட்டளையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, எந்த ஒரு ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக அநேகர் இருப்பதை நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் பிசாசினுடைய குணாதிசயங்கள் தான். வசனம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கலாம். அவன் என்ன செய்வானாம்? 5வது வசனம், அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட். இவன் எங்கே தங்குறான்னு சொன்னால் கல்லறைகளிலே, அடுத்ததாக ஆமேன் மலைகளிலே இருந்து கூக்குரலிடுவானாம். அது மாத்திரமல்ல, சங்கிலிகளையும் விலங்குகளையும் தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் காயப்படுத்துகிற அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஒன்று, யாரையாவது காயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அநேக பிள்ளைகளை, அநேக மனிதர்களை பார்க்கிற போது, ஆமேன், வாலிபர்களாக இருக்கலாம், அல்லது முதியோர்களாய், பெண்களாய், ஆண்களாக இருக்கலாம், அநேகருடைய வாழ்க்கையில் ஆமேன் ஒன்று தன்னையே காயப்படுத்துவார்கள், இல்லை என்றால் மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பிசாசு இருக்கிறதுனால தான். அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தங்களையே காயப்படுத்தி கொள்வார்கள். சிகரெட்டு பிடிக்கிற பழக்கத்தில் இருக்கிறவங்க சிகரெட்டால் தங்களையே சுட்டு கொள்வார்கள், அல்லது ஆமீன் கையில் சூடு போட்டுக் கொள்வார்கள், அல்லது பார்த்தீங்கன்னாக்க ஆமீன் மண்டையை போய் எதுலையாவது முட்டுவார்கள். கோபம் வந்துருச்சுன்னா கையை செவுத்துல குத்துவாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற போது பிசாசு அவனை என்ன செய்கிறது என்றால், சிந்திக்க விடாதபடிக்கு, அவனை ஒருவனாலும் அடக்க முடியாதபடிக்கு தன்னையே காயப்படுத்துகிறவனாய் மாற்றி விடுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்குது. தன்னை காயப்படுத்துகிறார்கள். இந்த இடத்திலும் கூட இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்தானா. ஆமீன். கல்லுகளினாலே உடம்பு முழுவதும் ரத்தம் வடிம்படிக்கு அவன் ரத்தத்தை ஆமீன் சிந்தி கொண்டிருந்தான். காரணம் என்னவென்றால், அவனுக்குள்ளே பிசாசு இருந்தது. அல்லேலூயா. தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கிற நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்களா, அல்லது உங்களை நீங்களே காயப்படுத்துகிறீர்களா? ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்குள்ளும் பிசாசு இருக்கிறான் என்று தான் அர்த்தம். ஒருவேளை நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால், ஆமீன், இந்த பிசாசு பிடித்த ஆமீன் இந்த லேகியோன் என்னும் பேர் கொண்ட அந்த மனுஷனை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. அவனிடத்தில் 6000 பிசாசுகள், அநேகம் பிசாசுகள் இருந்தபடியினாலே என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கூட உங்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்து கொண்டு நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், நான் எடுக்கிறதா முடிவுன்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை நீங்களும் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறீர்கள் என்றே அர்த்தம். ஹல்லேலூயா.
இப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? இயேசுவை தூரத்தில் கண்டு ஆமேன் ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு பிரைஸ் தி லார்ட் அவன் என்ன சொல்லுகிறான்? இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன? ஏன் காலம் வருமுன்னே என்னை வேதனைப்படுத்தும்படி வந்தீர் என்று சொல்லி அவன் அப்படி கேட்கிறான். பிரைஸ் தி லார்ட். நன்றாக கவனித்திருப்பீர்களானால் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. உமக்கும் எனக்கும் என்ன? வேதனைப்படுத்தாதபடிக்கு என்று சொல்லி அவன் கேட்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இயேசு ஏற்கனவே என்ன செய்திருந்தார்? 8வது வசனம், ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, ஆமாம், நம்ம சொன்ன உடனே ஒரு செகண்டில் ஆமேன் பிசாசு ஓடிவிடும். கண்டிப்பாக ஓடும் தான், இயேசுவின் நாமத்தில் நிச்சயமாய் ஓடும் தான். ஆனாலும் இங்கே இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவனை பார்த்து இயேசு ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆமேன். ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாரா? சொல்லியிருந்தார், அசுத்த ஆவியே உன்னை விட்டு விலகி போன்னு சொல்லி. ஆனாலும் அந்த பிசாசு திரும்பவும் வந்து என்ன பண்ணுது? இயேசுவுக்கு முன்னாடி நின்று கொண்டு, ஆமாம், என்னைய துரத்தும்படிக்கு ஏன் இங்கே வந்தீர் அப்படின்னு அவர்கிட்ட என்ன பண்ணுறான்? கேள்வி கேட்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கும் அநேக நேரங்களிலே ஜெபிக்கலாம், கர்த்தரோடு கூட இருக்கலாம். ஆனாலும் பிசாசு ஒருவேளை உங்களை விட்டு இன்னமும் விலகாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு விடுதலை தர போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகளை எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. பிரைஸ் தி லார்ட். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலிலே அமிழ்ந்து மாண்டது. அல்லேலூயா. நன்கு கவனிப்போமானால் என் அன்பு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பன்றிகளுக்குள்ள கூட பிசாசு போகும் என்றால், பிசாசு அது செய்கிற அடுத்த கட்ட காரியம், முதலாவது பார்த்தோம், அவனை வஸ்திரம் தரித்திராதிருந்தான், தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். விலங்குகளினாலே ஆமேன் அவனை கட்ட முடியவில்லை, அடக்க முடியவில்லை. அது மாத்திரமல்ல, பிரைஸ் தி லார்ட், இப்பொழுது கர்த்தர் கட்டளையிட்டார், அவைகள் வேண்டிக் கொண்டன, இந்த பன்றிகளுக்குள்ளே எங்களை அனுப்பும்னு சொல்லி. ஆனால் பன்றிகளுக்குள்ளே போய் அவைகள் வாழ விரும்பவில்லை. அவைகள் என்ன செய்தது என்று சொன்னால், உயர்ந்த மேட்டிலிருந்து அவைகள் கடலிலே கிட்டத்தட்ட ஏறக்குறைய 2000 பன்றிகள் விழுந்து மாண்டு போயின. அல்லேலூயா. 2000 பன்றிகள் கடலிலே விழுந்து மாண்டு போயின. அவைகள் எல்லாம் தற்கொலை பண்ணி கொண்டு செத்து போனது. இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் அங்கேருந்து குதித்து செத்துடலாம், இங்கேருந்து இதை பண்ணி செத்துடலாம், தூக்கு மாட்டி செத்துடலாம், மருந்து குடித்து செத்துடலாம், இப்படிலாம் பல பேர் நினைக்கிறது அநேக சில காரியங்களில். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவைகள் எல்லாம் பிசாசு கொண்டு வருகிற தந்திரங்கள், பிசாசானவனுடைய கிரியைகள். பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே இருப்பான், ஆனால் இப்படியெல்லாம் நீ செத்துப்போன்னு சொல்லி பிசாசு அப்படிப்பட்ட காரியங்களை அவர்களுக்கு செய்வான். ஆமேன். ஆனால் இந்த இடத்துல இந்த பன்றிகளுடைய கூட்டத்தில் பிரைஸ் தி லார்ட், இயேசு கட்டளையிட்ட மாத்திரத்தில் பன்றிகள் ஓடி போய் அந்த இடத்துல அவைகள் மாய்ந்து செத்து போனதாம். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். இப்பொழுது அதை பார்க்கிறார்கள் எல்லாரும். ஆமேன். 15வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருக்கிறதை ஆமேன் மற்றவர்கள்லாம் பார்க்குறாங்க. புத்தி தெளிந்திருக்கிறதையும் கண்டு பயந்தார்கள். அல்லேலூயா. அப்படியானால் இவன் வஸ்திரம் தரித்திராதவனாக இருந்தான். ஆமேன். அது மாத்திரமல்ல, இப்பொழுது இயேசு அந்த பிசாசுகளை துரத்தின மாத்திரத்தில் அவன் வஸ்திரம் தரித்தவனாய் புத்தி தெளிந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மதியீனமான காரியங்கள் இருப்பதற்கு காரணம் அவர்களிடத்தில் பிசாசு தான் காரணம். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருப்பாரானால் அவர்கள் புத்தி தெளிந்தவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது இயேசு ஒரு காரியம் செய்கிறார். பிசாசை துரத்தியாச்சு. பிசாசை துரத்தின மாத்திரத்தில் இவன் புத்தி தெளிந்திருக்கிறான். இயேசு அவ்விடத்தை விட்டு புறப்படுகிறார். அப்படி புறப்படுகிற போது அவன் ஒரு காரியத்தை இயேசுவிடத்தில் கேட்கிறான். 18வது வசனம், அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடே கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் ஆமேன் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஆமேன். ஆனால் இயேசு அவனை என்ன பண்ணவில்லை என்றால் அழைத்து கொண்டு போகவில்லை. ஆனால் அவனுடைய விருப்பம் என்னன்னா, ஆண்டவரே, நான் எப்படியாகி உம்மிடத்தில் என்ன பண்ணுகிறேன், உம்மோடு கூட வருகிறேன் என்பதை அவன் விரும்பினான். அதையே கேட்டான். ஆனால் இந்த இடத்துல ஒன்றை புரிந்து கொள்ளணும். பிசாசின் பிடியிலிருந்து இயேசுவால் விடுதலை பெற்ற மாத்திரத்தில் அவன் அப்படியே ஓடிவிடவில்லை. நன்கு கவனியுங்கள். அவன் வஸ்திரம் தரித்து
புத்தி தெளிந்து அவன் இயேசுவின் அண்டையிலே உட்கார்ந்திருந்தான். அல்லேலூயா. ஆமென். அவன் புத்தி தெளிந்திருக்கிறதை அநேகர் பார்த்தார்கள். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் நாம் பழைய மதியீனமான வாழ்க்கையை வாழ்வோம் என்றால் நல்ல கவனிங்க, இந்த உலகம் உங்களை பார்த்து இயேசுவை அறிந்து கொள்ளாது. ஆனால் இந்த இடத்துல அவன் புத்தி தெளிந்தவனாக உட்கார்ந்திருக்கிறதை அநேகர் பார்க்கிறார்கள். ஆனாலும் அவன் இயேசுவோடு கூட வருகிறேன் என்று சொன்னபோது இயேசு அவனை அழைத்து கொண்டு போகவில்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், நீ உன் வீட்டிற்கு போய் உனக்கும் உன் உறவினர்களுக்கும் அதை அறிவி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தெளிவாய் சொல்லுகிறது 19வது வசனம், கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஆமேன். 20வது வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பிரைஸ் தி லார்ட் தெக்கோபோலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆமேன் அநேக அடிமைத்தன காரியங்களிலிருந்து, அநேக பிசாசினுடைய கிரியைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி அவர் வெளியிலே கொண்டு வந்ததை நீங்கள் இன்றைக்கும் மறந்து போய் அல்லது அநேகருக்கு இயேசுவின் நாமத்தை பிரசித்தப்படுத்தாமல் இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை வேதனையே. இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவனை பார்க்கிறோம். ஆமேன். அவன் இயேசுவை பிரசித்தப்படுத்தினான் அந்த நாடு முழுவதும். அல்லேலூயா. இன்றைக்கும் சொல்லுகிறேன், சற்று சிந்தித்து பார்க்கலாம். இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இன்றைக்கு மாடர்ன் கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டோம். காண்பிக்க வேண்டிய இயேசுவை இந்த ஜனங்களுக்கு காண்பிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களிலும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா அடிமைத்தனங்களிலிருந்தும் பிசாசினுடைய பிடிகளிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவித்து கொண்டு வந்ததை இன்றைய நாட்களில் நீங்கள் உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும், உலகத்திற்கு நீங்கள் பிரசித்தப்படுத்த வேண்டும் என்பதே கர்த்தருடைய மேலான ஒரு திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதையே எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் மீண்டுமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிசாசு ஒரு மனுஷனிடத்தில் இருக்கிற போது என்னவெல்லாம் செய்கிறது சற்று யோசித்து பாருங்கள். அவன் நிர்வாணியாயிருக்கிறான், வஸ்திரம் தரித்திராதவனாய் இருக்கிறான். இரண்டாவது, தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆமேன். கூரான கற்களாலே. அடுத்ததாய் வசனம் சொல்லுகிறது, அவனை ஒருவனாலும் அடக்க முடியவில்லை. சங்கிலிகளால் கட்டினால் கூட விலங்குகளையும் கூட அவன் முறித்து போட்டுவிட்டு அவன் போகிறவனாய் இருக்கிறான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அதே தான் இன்றைக்கும் சொல்லுகிறார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இயேசுவின் அண்டையில் வந்தபோது, இயேசு அவனுக்கு விடுதலையை கொடுத்த போது நாம் பார்க்கிறோம், அவன் வஸ்திரம் தரித்தவனாய் புத்தி தெளிந்தவனாய் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்திருக்கிறான். இன்றைக்கும் கூட அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் அநேகர் விடுதலை ஆனோம் என்று சொல்லுகிறவர்கள் தான். ஆனாலும் இன்றைக்கும் சுற்றி கொண்டே இருக்கிறோம். பிசாசினுடைய கிரியைகளில் ஒரு கிரியை தான். ஆமீன். யோபுல நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இயேசு அவனை பார்த்து கேட்கிறார். ஒரு நாள் தேவ புத்திரர்களின் சன்னதியிலே சாத்தானும் வந்து நின்னான். அந்த சாத்தானை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், எங்கிருந்து வருகிறாய் என்று சொல்லி. அப்பொழுது அந்த சாத்தான் சொல்லுகிறான், பூமி முழுவதும் சுற்றி திரிந்து அவைகளின் நடுவிலிருந்து வருகிறேன் என்று சொன்னான். இன்றைக்கும் அநேகர் நிலைத்திருக்க முடியாதபடி, தரித்திருக்க முடியாதபடி சுற்றி திரிகிறவர்களாய், அலைகிறவர்களாய், ஆமீன், காயப்படுத்தி கொள்கிறவர்களாய், மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களாய், அடங்காதவர்களாய் அநேகர் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் விடுதலை பெற்றது உண்மைதானா? உண்மையாகவே நீங்கள் கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ளே தான் இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பிசாசு உங்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறானா? சற்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை அப்படி நீங்கள் விடுதலை பெற்றது உண்மைதான் என்று சொன்னால், இயேசுவை இந்த உலகத்திற்கு பிரசித்தப்படுத்த வேண்டாமா? இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டாமா? இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டாமா? இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் அப்படியே அவர் ரட்சிப்பை கொடுத்து நிலைநிறுத்த விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையாம், அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. ஆமென்.
யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், வேதம் இப்படி சொல்லுகிறது. ஆமென். மார்த்தாள் மரியாள் என்கிற 2 சகோதரிகளுக்கு அருமையான ஒரு சகோதரன் இருந்தான். அவன் பேர் லாசரு. அந்த லாசருவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வியாதியாயிருந்து மரித்து போனான். அப்படி மரித்து போன போது ஆமென், இயேசு அங்கே இல்லை. அப்பொழுது அவன் இறந்து விட்டதினாலே அவனை அடக்கம் பண்ணிவிட்டார்கள். இயேசு மீண்டுமாய் அதே பகுதிக்கு வருகிறார், அந்த வீட்டுக்கு வருகிறார். அப்பொழுது எல்லாரும் கூடி வந்திருக்கிறார்கள். மார்த்தாள் மரியாள் அழுகிறார்கள். இதை இயேசு பார்க்கிறார். இயேசுவும் கண்ணீர் விட்டார். அடுத்ததாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்களை பார்த்து ஆமென், இயேசு சொன்னார், பிரைஸ் தி லார்ட், நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று சொல்லி, பிரைஸ் தி லார்ட், இயேசு இப்பொழுது கல்லறைக்கு அவர்களை அழைத்து கொண்டு போகிறார். அப்பொழுது ஆமென், மரியாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, நாருமே 4 நாள் ஆயிற்றே என்று சொல்லி. அப்படி இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி. இப்பொழுது இயேசு அந்த கல்லறைக்கு போகிறார். அங்கே ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லை பார்த்து ஆமென், இயேசு தம்முடைய பக்கத்தில் இருந்தவர்களை பார்த்து சொல்லி, அந்த கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லி. அப்பொழுது நாருமே என்று சொன்னார்கள். இருந்தாலும் கல்லை புரட்டினார்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு. அப்பொழுது இயேசு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், லாசருவே வெளியே வா என்று சொல்லி. லாசருவே வெளியே வா என்று சொன்ன மாத்திரத்தில் 4 நாளாகி மரித்து போன லாசரு அவன் அப்படியே வெளியில வந்தான். வேதம் சொல்லுகிறது, வெளியிலே வந்தான் என்றே சொல்லுகிறது. ஆமென். அந்த கல்லறைக்குள்ளாக இல்லை, அந்த கட்டப்பட்ட சீலைகளோடு. வேதம் சொல்ல, அவன் கைகளும் கால்களும் சீலைகளினால், பிரேத சீலைகளினாலே கட்டப்பட்டிருந்தது. அவனுடைய முகமும் கூட துணியால் சுற்றப்பட்டிருந்தது. இந்த நிலைமையில தான் இருந்தான். ஆனால் இயேசு இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுகிறார், நல்லா கவனிங்க, அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 4 நாளாகி எல்லாமே சரீரம் முழுவதும் அப்படி சிதைந்து போன நிலைமையில், அழுகி போன நிலைமையில், ஜீவனற்று எல்லாம் முடிந்து போன நிலைமையில், இனி அவனால் கூடவே கூடாது உயிர் பெற. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவனை உயிர்ப்பித்தது. வெளியே வா என்ற மாத்திரத்தில் வெளியே வந்தான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கட்டுகள் மாத்திரம் அவிழ்க்கப்படவே இல்லை. இன்றைக்கும் ஆண்டவர் அநேக தேவ பிள்ளைகளை அவர் பாவ இருளிலிருந்து, மரித்து போன வாழ்க்கையிலிருந்து, அதாவது பாவத்திற்கு மரித்து போன வாழ்க்கையிலிருந்து அவர்களை மீண்டுமாய் வெளியே கொண்டு வருகிறார். ஆனாலும் கட்டுகள் அவிழ்க்கப்படாமலே இன்றைக்கும் சபையில் வைத்து கொண்டிருக்கிறோம். உயிர்ப்பிக்க பண்ணுவது கர்த்தருடைய திட்டமே. உயிர்ப்பிக்க பண்ணுவது ஆண்டவருடைய வேலை. ஒரு மனுஷனை பாவத்தில் மரித்து போனவனை ஆமென் திரும்பவும் அவனை ஜீவனுள்ளவனாய் கொண்டு வருவது கர்த்தருடைய வேலை. ஆனால் அதே நேரத்தில் அவனுடைய கட்டுகளை அவிழ்க்க வேண்டியது சபையினுடைய, அதாவது ஊழியக்காரனுடைய வேலை. ஆண்டவர் பக்கத்தர்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். இன்றைக்கும் அநேகர் கட்டுகளை அவிழ்க்காமலேயே ஒருவன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு விட்டான், ஞான ஸ்நானம் எடுத்து விட்டான் என்று சொல்லி அதே நிலைமையில் வைத்துக்கொண்டு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நாம் பிரசங்கிக்கிறோம். இல்லை, நாம் தான் ஜனங்களின் கட்டுகளை அவிழ்க்க வேண்டும். விசுவாச பிள்ளைகள் மீண்டுமாக கட்டப்படாதபடிக்கு அந்த பாவ கட்டுகளிலிருந்து அவிழ்த்து அவர்களை கர்த்தருக்காக நிலைநிறுத்த வேண்டிய ஒரு மாபெரும் உன்னத பொறுப்பு திருச்சபையின் பொறுப்பு. இந்த நாட்களில் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான திருச்சபை தலைவர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், பாவ இருளிலிருந்து வெளியில் வந்தது உண்மைதான். ஆனால் மீண்டுமாக நீங்கள் இன்னும் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? இன்னமும் அநேக சடங்காச்சாரங்களில், இன்னமும் உலகத்தின் காரியங்களில் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. உங்கள் வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த பழைய அனுபவங்கள் எல்லாம் ஒழிந்து போகாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன், நாங்கள் ஜீவனோடு மீண்டுமாய் கிறிஸ்துவுக்குள் உயிர் பெற்றேன் என்று சொல்லுவது, அது ஒருவேளை நீங்கள் சொல்லுவது பொய்யாகத்தான் அல்லது ஏற்றுக்கொள்ளாததாகத்தான் இருக்கும். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் கட்டுகளை அவிழ்க்க விரும்புகிறார். எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் கூட அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவனுடைய வாழ்க்கையில் இருந்த அநேக காரியங்கள் உண்டு ராஜா. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களையே நீங்கள் காயப்படுத்தியுள்ளா இருக்கிறீர்களா? உங்கள் வஸ்திரம் ஒருவேளை கனத்துக்குரியதென்றால் உலகத்தினுடைய ஆடம்பரத்தை நான் சொல்லவில்லை, தகுதியான தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளத்தக்கதாய் உங்கள் வஸ்திரம் இருக்கிறதா? உங்களுடைய அலங்காரம் இருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் வஸ்திரம் தரித்திராதவனாய், காயப்படுத்துகிறவனாய், அவன் கூக்குரலிடுகிறவனாய், சுற்றி திரிகிறவனாய், ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஒருவருக்கும் கீழ்ப்படியாதவனாய், அடங்காதவனாய் இருந்தான்.
கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கீழ்ப்படுகிறீர்களா? வேதத்தை கீழ்ப்படுகிறீர்களா? உங்கள் திருச்சபைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுகிறவர்கள் நீங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது இன்னும் உலகம் என்கிற சடங்காச்சாரம் என்கிற ஆமென் அன்றைக்கு மரித்து போன நிலைமையில் நீங்கள் உலகத்தின் பாவத்தில் வாழ்ந்தபோது கட்டப்பட்ட அதே கட்டுகளோடு இன்றைக்கு நான் உயிரோடு தான் இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள், ஆனால் என் வாழ்க்கையில் பழைய கட்டுகள் இன்னும் இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார், உன் கட்டுகளை அவிழ்க்க விரும்புகிறார். கட்டுகளை அவிழ்க்க வேண்டிய ஒரு மாபெரும் உன்னத பொறுப்பு சபையை சார்ந்தது, தேவ ஊழியர்களை சார்ந்தது. தயவாய் சொல்லுகிறேன், நீங்கள் கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டி ஜனங்களின் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் திருச்சபையையும் ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் வரும். அன்றைக்கு அவனை பார்த்து புத்தி தெளிந்து உட்கார்ந்திருக்கிறதை பார்த்து அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். உங்களையும் பார்த்து அநேகர் பிரமித்து இயேசுவின் அண்டை வருவார்கள். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோமே சுவாமி. அப்பா, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாபெரும் விடுதலை உண்டாகட்டும். இன்னும் பழைய கட்டுகளிலே கட்டப்படாதவர்களாய், கட்டுகளோடு இராதபடிக்கு கட்டவிழ்க்கப்பட்ட பிள்ளைகளாய் உமக்காய் வாழ உதவி செய்யும். ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனும் அன்பும் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.